வால்பாறையில் மனித வனவிலங்கு மோதலை தவிர்க்க குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கோவை வால்பாறையில் நேற்று 5 வயது சிறுவனை சிறுத்தை கடித்துக் கொன்ற சம்பவம் எதிரொலியாக தற்போது குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்போம். பாஸ்கரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பாஸ்கரன், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதியில ஒரு தனியார் எஸ்டேட்டுக்கு சொந்தமான இடத்துல தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஒரு சிறுவன் அங்கு விளையாடி கொண்டிருக்கும் போது சிறுத்தை ஒன்று அந்த சிறுவனை இழுத்து சென்றது. இந்த சம்பவத்துல அந்த சிறுவன் மீட்கப்பட்டது. இந்த நிலையில அந்த பகுதியில பல்வேறு உத்தரவுகள் என்பது வழிமுறைகளாக அதிகாரிகள் கொடுத்திருக்கிறார்கள். தொழிலாளர் குடியிருப்புக்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் புதர்களை அகற்றி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தெளிவான நிலையை ஏற்படுத்துவதற்கான அந்த வீடுகளை சுற்றி விளக்குகள் அமைத்திருக்க வேண்டும். மாலை நேரங்களில் குடியிருப்பு வாசிகள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பாதுகாப்பை பலப்படுத்தக்கூடிய அறிவுறுத்தல்கள் மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தோட்டத்துல தொழிலாளர்களுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கடந்த 2 வருடங்கள் முன்பாக நடத்தப்பட்டாலும் இந்த மனித வன உயிரின மோதல் என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அப்பகுதிவாசிகளுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் கருத்து கொண்டு தமிழக அரசு என்பது தற்போது ஒரு குழு அமைத்திருக்கிறது. அந்த சிறுவனை புலி அடித்து கொண்டதன் அடிப்படையில இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் தடுப்பதற்குண்டான நடவடிக்கையாக இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் சார்பாக கூடுதல் முதன்மை வன காப்பாளர் அவருடைய தலைமையில தான் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. துணை இயக்குனர் ஆனமலை புலிகள் காப்பகம், சாரி ஆட்சியாளர் பொள்ளாச்சி, பிரதிநிதி இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை, நகராட்சியுடைய ஆணையர் வால்பாறை இவர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு வால்பாறை தேயிலை எஸ்டேட் பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை திறம்பட செயல்படுத்துவதை கண்காணிக்கவும் அதனை உறுதிப்படுத்தவும் நிலைமையை மதிப்பீடு செய்து தமிழக அரசுக்கு ஒரு 2 வார காலத்துக்குள்ள அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதா தமிழக அரசுடைய உத்தரவாக உள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.